Hi guys, tomorrow is Christmas and so we are going to be placing this milk and cookie down here so that Santa can drink and think who is good and who is bad. So he will put the presents down out there, whoever is good. Or maybe here because we have to fix the street. So let's put the cookie near the milk. Next part, we're gonna be starting it in the morning because tomorrow we're having a Christmas party. So இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு டிசம்பர் 25th மார்னிங்கு 6:05 ஆகுது. இதில் நைட்டே அதித்தியும் லியோவும் குக்கியும் பாலும் வச்சுருந்தாங்கல்ல. இப்போ இதை எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி அவங்களுக்கு கிஃப்ட்டு தேங்க்ஸ் கிவிங் டைம்லேயே வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து இங்கே வைக்க போகிறேன். நான் கிஃப்ட்டை உள்ளே மறைச்சி வச்சுருந்தேன். இப்போ போய் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் டெக்கரேஷனை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நான் வெளியே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கேன். இது அதோட சிம்பிள் டெக்கரேஷன், லைட்டிங் எல்லாமே. இங்கே பாருங்கள், மேலே தான் அந்த ஒயிட் கலர் கவர் இருக்குல்ல, அங்கே தான் நான் கிஃப்ட்டு பேக் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம அந்த சாண்டா வந்து வச்ச மாதிரி நம்ம இந்த சிம்னி பக்கத்தில் வைக்க போகிறோம். இந்த இருக்குது கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். 4 கிஃப்ட் இருக்குது. அதித்திக்கு 2, லியோவுக்கு 2. இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சிடலான்னு நினைக்கிறேன் நான். அவங்க எழுந்திரிச்சு வரக்குள்ள எப்படியோ 8 o'clock ஆகும்னு நினைக்கிறேன். நான் அப்போவும் இதில் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் அவங்க வர்றதை. இதில் கொஞ்சம் சிம்பிளாக அந்த டெக்கரேஷன் அப்படி காமிக்கலான் இருக்கேன். இதெல்லாம் மெக்டியில் ஹாப்பி மீல் வாங்கினா கிஃப்ட் கொடுப்பாங்க ஒரு டாய், அது. அப்புறம் வேறு கிண்டர் ஜாயில் இருக்கும் அது. அந்த மாதிரி எல்லாமே பசங்க அவங்களாம் அந்த ட்ரீயில் ஹேங் பண்ணியிருக்காங்க ஆர்னமெண்ட்ஸாக. இதில் இருக்கிறதும் எல்லாமே இந்த குட்டி ஸ்னோமேன், அதில் ஒரு மங்கி இருக்குது. அது எல்லாமே கிண்டர் ஜாயில் வந்த டாய். இந்த சீசனில் வாங்குகிற கிண்டர் ஜாயில் இந்த ஆர்னமெண்ட்ஸ் தான் இருந்தது. இது லாஸ்ட் இயர் எங்களுக்கு கிடச்சிது. அதை நாங்கள் அப்படியே வச்சுட்டு இந்த வருஷம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இது ஆல்ரெடி நான் வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், இல்லை நான் அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த இது. அப்புறம் சாண்டா, இந்த சிம்னி லைட் செட்டிங் எல்லாமே கார்ட்போர்டில் பண்ணது தான். இது வந்து அதித்தி கிறிஸ்மஸ் டைமில் அவள் ஸ்கூலில் அவங்க டீச்சர் சொல்லி கொடுத்த கிராஃப்ட்டு. இது அவள் கையால் பண்ணி அவங்க கொடுத்தது. இது வந்து லியோ பண்ணது. அவங்க டீச்சர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்லி கொடுத்து ஸ்கூலுக்கு போனாங்கள்ல, அங்கே அவங்க டீச்சர் சொல்லி கொடுத்துருந்தேன். அதேமாரி அவங்களா கிராஃப்ட் பண்ணது எல்லாமே அவங்க எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் தான் நான் இந்த ஃபோட்டோவில் இது 2018 கிறிஸ்மஸ் டைமில் எடுத்தது. அது லியோ இருக்காது. இது 2019 ஃபால் டைம் எடுத்த பிக்சர் நினைக்கிறேன். இது வீட்டில் நாங்களே லியோ பர்த்டே இப்போ ஃபஸ்ட் பர்த்டே இப்போது எடுத்தது. இந்த ஃபோட்டோ மதர்ஸ் டேக்கு அவனே கிராஃப்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க டீச்சர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அந்த இது. அப்புறம் அதித்தி ப்ரீகே பண்ணும்போது ஒரு டைலில் வந்து ஹேண்ட் பிரிண்ட் வச்சு நாங்கள் இது பண்ணோம். அது எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க டீச்சர். அதில் 2 பேர் அதித்தி லியோவோட ஹேண்ட் பிரிண்ட் இருக்குது. இது லியோவோட 2019 கிறிஸ்மஸ் டைமில் எடுத்த ஃபோட்டோ. அந்த கிராஃப்ட்டும் அவனே அவங்க டீச்சர் ஹெல்ப் பண்ணி அவனே பண்ணினது. இது அதித்தியோடது. இது அதித்தியோட 2017
அவளாக பண்ண கிராஃப்ட்டு. இந்த டெக்கரேஷன் எல்லாமே நாங்கள் லியோ பர்த்டேக்கே பண்ணியிருந்தோம்ல, அதுதான். இந்த செட்டப் கூட அங்கே இருந்ததை நான் மாற்றி இந்த பக்கம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது எல்லாமே முக்கால்வாசி லியோ பர்த்டேக்கே நான் பண்ணிட்டேன், அதுவுமே கிறிஸ்மஸ் தீம்ங்கிறதுனால. இப்போ நம்ம கிஃப்ட் எடுத்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு பசங்க இருந்துச்சு அவங்க ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் சின்னதாக ஒரு குட்டி டெக்கரேஷன் இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன். 2 ஸ்னோமேன், அப்புறம் பேபி ஜீசஸ் இருக்கிற மாதிரி. அப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ, ஒரு காரும் இருக்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதை நான் அந்த சிம்னி முன்னாடி ஒரு பிளேட்டில் வச்சு டிஸ்ப்ளே பண்ணிட்டேன். அவ்வளோதான், சிம்பிளாக கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் இதோட இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அன்றைக்கி என்னென்ன அந்த கிறிஸ்மஸ் டேயில் நான் ஃபுல்லாக என்ன பண்ணேங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கிஃப்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம அவங்க வந்ததுக்கப்புறம் அப்படி வீடியோவை நம்ம அப்படி கண்டினியூ பண்ணலாம். லியோ என்ன பண்ணுற லியோ? ஓ, ஷேக் பண்ணி மேபி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாத்தியா? சரி, ஓகே. போய் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஓபன் பண்ணுங்க. RC car, but I really wanted this one. I wanted this one, even this one, but I got this one. Yeah, I love it. It has shorts. Yeah, it is. And then, oh wait, it's my turn. Yeah. Okay. So this is a makeup set. I really wanted it, and it has 45 pieces. Go and even this here. Come on. So it's like that. Wait, how do I open it? It's kind of hard. Come on. Paper. இதில் காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணேன்னா, உளுத்தம்பருப்பில் ஒரு போண்டா அது போட்டுட்ருந்தேன். அது போட்டு முடிச்சுட்டு பொங்கல், சாம்பார், இது தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணது. இது பொங்கலுக்கு பருப்பும் அரிசியும் வச்சுருக்கேன் குக்கரில். சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். இப்போ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக பண்ணியாச்சு, இவ்வளோதான். அப்புறம் இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்தது பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி மக் கேக், அப்படி அவங்க என்ன கேட்குறாங்களோ அது மட்டும் சிம்பிளாக நான் பண்ணிகிட்டே இருந்தேன். இது மக் கேக், இதோட வீடியோவும் நான் தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து மைக்ரோவேவில் 2 மினிட்ஸில் ஒரு அட் அ டைமில் 2 கேக்கும் பண்ணலாம்.
சாக்லேட் அண்ட் வெண்ணிலா ஃப்ளேவரில். அதுதான் நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் காமிச்சிட்ருக்கேன். நான் ஈஸியாக அது முடிஞ்சிட்டு, ஏன்னா கிறிஸ்மஸ்னால் கேக் இல்லாமல் கிறிஸ்மஸே ஃபுல்ஃபில் ஆகாது ரைட்டா. அதனால் நாங்கள் கேக்கும் பண்ணிட்டோம். அதித்தி அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். சரி ஓகே, அதித்தி டேஸ்ட் பண்ணி. சூடாக இருக்குது. எப்படி இருக்கு அதித்தி? சூடாக இருக்கா? இது வெஜ் சூப், ஹாட் அண்ட் சோர் சூப். இது வந்து பாம்ஃப்ரெட்டில் வந்து கிரில் பண்ணது, ஃபிஷ் கிரில்டு ஃபிஷ். அப்புறம் ஒயிட் ரைஸ், அப்புறம் ஒரு மட்டனில் ஒரு டிஷ்ஷு, அடுத்தது மட்டன் சூப். இதில் எல்லாமே நான் பண்ணல, நான் ரெண்டு இது மட்டும் தான் பண்ணேன். ரசம் இது நான் பண்ணேன். எக் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அதெல்லாம் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் 4 ஃபேமிலி ஜாயினாக நாங்கள் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுருந்தோம். அப்போது எடுத்த வீடியோ தான் இது. இது ஒரு ஸ்டார்டர் சிக்கனில் பண்ணேன், இதுவும் நான் பண்ணேன். அப்புறம் மெயின் கோர்ஸ் பிரியாணி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் ஓவன்லேயே வச்சுட்டேன். அப்புறம் சாப்பிடும்போது எடுத்துக்கலான்ட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது காமிக்கிறேன். இதுதான் சிக்கன் தம் பிரியாணி. இவ்வளோ தான் மெனு எங்களோடது. இந்த மாதிரி நாங்கள் சூப்பராக சிம்பிளாக வீட்லேயே ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி பண்ணிட்டோம். இதுதான் எங்களோட கிறிஸ்மஸ் 2020. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.